வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நாம் வந்து மாடியூல் 2 எடுத்திருக்கிறோம். பிசிபி எக்ஸாம் வந்து பைத்தான் இன்ஸ்டியூட்.org வந்து பிசிபி என்ட்ரி லெவல் ப்ரோக்ராமர் பைத்தான் ப்ரோக்ராமருக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸ்டடி மெட்டீரியலாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமும் அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியலில் இப்போ வந்து மாடியூல் 2ல் நம்ம இருக்கிறோம். மாடியூல் 2ல் ஃபஸ்ட்டு லெசன் என்ன 2.1.1.1 யுவர் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம வந்து என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கோடு ஒரு சிங்கிள் லைன் கோடு ஒன்று எழுதியிருக்கோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இது வந்து எடிட்டர் விண்டோ. இது வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு. இது வந்து கன்சோல் விண்டோ. இதில் அவுட்புட் வரும். நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணாக்கா இங்கே அவுட்புட் வரும். ப்ரோக்ராமில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. பைத்தான் வந்து ஒரு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்னாலே கிராமர் இருக்கும். இங்கே வந்து பைத்தானில் வந்து அந்த கிராமரை வந்து சின்டாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கிராமரில் எரர் அப்படின்னாக்கா அது சின்டாக்ஸ் எரர்னு அர்த்தம். ஸோ இதில் உள்ள ஸ்ட்ரக்சர், இந்த சென்டென்ஸ் பைத்தானோட ரூல்ஸ் பிரகாரம் இருந்துச்சுனாக்கா இது எக்ஸிக்யூஷன் ஆகும். இல்லாட்டி சின்டாக்ஸ் எரர்னு கொடுத்துட்டு போயிடும். ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குது? பிரிண்ட்னு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, நல்லா பாருங்க. பிரிண்ட்ல வந்து எந்த கேப்ஸ் லெட்டரும் கிடையாது. ஸ்மால் லெட்டர். கேப்ஸ் லெட்டர் போட்டிங்கனாக்கா பைத்தானுக்கு புரியாது. ஏன்னா அதோட லீகல் வேர்ட்ஸ்ல இதுதான் இருக்கு. கேபிட்டல்ல உள்ளது கிடையாது. ஸோ பிரிண்ட் என்ன பண்ணோம்னாக்கா அதுல வந்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோமோ, ஆர்குமெண்ட் பாஸ் பண்றதுனாக்கா அந்த பிராக்கெட் கொடுத்துருக்குறாங்களே அதுக்கு உள்ளார நம்ம கொடுக்கறதுக்கு ஆர்குமெண்ட்னு பேரு. ஸோ ஆர்குமெண்ட் ஒன்றுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு, அது கொட்டேஷன்ல இருக்கு. அப்படின்னாக்கா அந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எல்லாமே வந்து கொட்டேஷன்ல கொடுக்கணும். அப்பதான் பைத்தான் வந்து அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஓப்பனிங் பெராந்தசிஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஓப்பனிங் கொட்டேஷன் இருக்குது. அப்புறம் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. அதுல ஒரு கேரக்டர் இருக்குது, எக்ஸ்பிளனேஷன் கேரக்டர் இருக்குது. ஸோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணணும். அப்பதான் பைத்தான் புரிஞ்சுக்கும். அப்புறம் க்ளோசிங் கொட்டேஷன் இருக்குது. அப்புறம் க்ளோசிங் பெராந்தசிஸ் இருக்கு. இது வந்து பைத்தான் லாங்குவேஜோட கிராமர் பிரகாரம், சின்டாக்ஸ் பிரகாரம் இது கரெக்டா இருக்குது. அதனால இது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அவுட்புட்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடுது. இதுதான் வந்து உங்களுடைய முதல் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதுல சின்டாக்ஸ் எரர் எதுவும் கிடையாது. நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, பை.